ராமலிங்கா அபயம். பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற அருட்பிரகாசம் பெருமானின் திருவடிகளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான் 92 இன்பத்திறன் என்ற தலைப்பில் முதலாவது பாடலில் உலகு புகழ் திருவமுதம் திரு சிற்றம்பலத்தை உடையவர் இன்று உதவினார் உண்டு குறை தீர்த்தேன் இலகு சிவ போக வடிவாகி மகிழ்கின்றேன் இளைப்பறியேன் தவிப்பறியேன் இடர்செய் பசியறியேன் விலகலில்லா திருவனையீர் நீ வெறி எல்லாம் பொசித்தே விரைந்து வம்மின் அம்பலத்தே விளங்கும் திருக்கூத்தின் அழகரியா திறம்பாடி ஆடுதும் நாம் இதுவே அருளடையும் நெறியன வேத ஆகமம் ஆர்ப்பனவே இணை பாடலை பதிவு செய்கின்றார். உலகு புகழ் திருவமுதம் திருச்சிற்றம்பலத்தே உடையவர் இன்று உதவினார். இன்று உதவினார் என்றால் முன்பு உதவவில்லை என பொருள். அதனால்தான் பெருமான் சுற்றது சூதது என்று எண்ணாது தொண்டரெல்லாம் கற்கின்றார் பண்டும் அன்றும் இன்றும் காணார் என பதிவு செய்கின்றார். பெருமான் பரமமாச சொல்பராய கடவுள் அனாதி. அவர் எல்லாம் தான் உடையதுவாய் எல்லாம் வல்லதுவாய் எல்லாம் தான் ஆனதுவாய் எல்லாம் தான் அல்லாதாய் சொல்லாலும் பொருளாலும் தோன்றும் அறிவாலும் துணிந்தளக்க முடியாது என்கின்றார். அப்படி உள்ளவர் பெருமானுக்கு எவ்வாறு இன்று உதவினார்? இதற்கு முன் உள்ளவர்களுக்கு தன் இருப்பிடத்தை மட்டும் காட்டினார். சான்றாக மகரிஷி புருவத்து இடைவெளி நெற்றிக்கு நடுவே உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருப்பிடம் திரு சிற்றம்பலமென உற்று அறிந்தேன் என்கின்றார். அவ்வாறு அறிந்தவர்க்கு காட்டின் இயக்கம் மட்டும் காட்டி பூர்வ ஞான சிதம்பர யோக ஞான காட்சி வழங்கினார். அது அன்று 12ஆம் படிநிலை. முடிவு முத்திநிலை சித்திநிலை. இறைவன் பேரொளியாக நின்று இயக்க பேராற்றல் இயங்குகிறது. அன்று ஆற்றலை காட்டிய இறைவன் இன்று பேரொளியாகிய தன்னை காட்டி தன்னை அடையும் வழியையும் தன் கதிர் பிள்ளையாகிய செல்வ பிள்ளையாகிய பெருமானுக்கு காட்டினார். உலகு புகழ் உலகு மாந்தர்கள் யாவரும் கடவுள் ஒருவரே. அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அவர் பேரொரி பெரும் ஜோதி என புகழ்கின்றது. இதனை பெருமான் ஆதியும் அந்தமுமில்லா அம்பலத்தாடும் ஜோதி தன்னையே நினைவுங்கள் சுகம் பெற விளைவீர்கள் நீதி கொண்டு உரைத்தேன் இது நீவீர் மேலேறும் வீதி மற்றைய வீதிகள் கீழ் செல்லும் வீதி என்கின்றார். இன்று உதவினார். கடவுள் அறிய படிநிலை பலவாய் பதநிலை பலவாய் உள்ளது. அவ்வாறு உள்ள படிநிலையும் பதநிலையும் ஆகமமாகிய ஆன்மாவில் பொருந்தணும். அதனால்தான் கடவுளை தன் ஆண்மை அறிவை கொண்டே அறிய வேண்டுமெனவும் அவ்வாறு அறிந்து உன்னை பார் முதலில் பின் உன்னுள்ளே என்னை பார் என்கின்றார். ஆன்ம அறிவை அறிய துறை இது வழி இது துணிவு இது நீ செய்யும் முறை இது என மொழிந்தமை துணையாக நின்று பெருமானுக்கு கூறியுள்ளார். அறியாமை என்னும் குருடாக உள்ள நம்மை அறிவு எனும் ஒளி கொடுத்து துணையாக நின்று அழைத்து போகிறார். உண்டு குறை தீர்த்தேன். இதற்கு உரிய துறை சுத்த சன்மார்க்க தயவு நெறியாகிய துறை. இந்த துறையில் பயணம் செய்தால் எண்ணியது யாவும் பெற்று எல்லாம் செயல்கூடும். இதனை இறை அக அனுபவமாக இணைத்தும் துன்பிலா இயலளித்து எண்ணிய அனைத்தும் தரும் சபை அருட்பெருஞ்சோதி என்கின்றார். இதற்கு உரிய வழி
அருளலாத அணுவும் அசைந்திடாது. அதனால் அருள்நலம் பெறவுக என்ற சிவமே என்கின்றார். இதற்குரிய துணிவு கடவுள் ஒருவரே. அவரை அடைய ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு. கடவுள் காட்டிய பாதை கடவுளை அடையும் பாதை என துணிவாக செயல்பட்டு, அருள் என்பது கடவுள் தயவு, ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு. எனவே சிறிய தயவு கொண்டு பெரிய தயவை பெற வேண்டும் என உறுதி செய்கிறார். நீ செய்யும் முறை இது. முறையாக தண்ணீர் போகவில்லை என்றால் பயிர் காய்ந்து அழிந்துவிடும். அதுபோல ஆன்மாவின் இயற்கை குணமாகிய தயவு எனும் தண்ணீர் வெளிப்படவில்லை என்றால் இந்த ஆன்மா இறந்து மறுபடியும் பிறக்க வேண்டியிருக்கும். அதனால்தான் இந்த முறையை கூறுகிறார். இந்த முறையை நம் பெருமான் அறங்காதல் செய்தேனை ஆண்டு கொண்டு அருட்பெருஞ்சோதியாய் ஆடும் அழகரெனவும், ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன், என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி என்கின்றார். ஆக ஜீவகாருண்யம் என்பது பரோபகார செயல். நீ பசித்த ஒரு ஜீவனுக்கு இறங்கி உதவி செய்து பசியை போக்க உனக்கு ஆற்றல் கொடுக்கிறது. எனவே காலமுள்ளவரை தினசரி தடைவிடாது அறமீறாது பொருள் ஈட்டிய பொருளை தன் குடும்ப தேவை போக தன் தரத்துக்கு தக்கவாறு நேதி ஆகாரமோ ஆகாதமி ஆகாரமோ மீதமுள்ள பொய்ப்பொருளை கொண்டு நீ பரோபகார செயல் செய்ய செய்ய அது மெய்ப்பொருளாக மாறும். அவ்வாறு மெய்ப்பொருளாக உள்ள விந்து எனும் உள்ளொளி நீ பிற உயிரை காப்பாற்றியதால் உன் உயிர் பொருளை உபகாரத்தை காப்பாற்ற உள்ளொளி ஓங்கும். அவ்வாறு நீ தடைபடாது பெற்ற ஆற்றலை உபகார சக்தி ஆன்ம ஒளியுடன் கூட்ட உயிர் ஒளி விளங்கும். உள்ளொளி ஓங்க உயிரொளி விளங்க உலகறிவு கடந்து அருளறிவு பெறுவார். இது பிரகாசத்துள் பிரகாசம், கடவுள் நிலை, அறிவினில் ஓர் அறிவு. இந்த அருளறிவு ஒன்றே அறிவு, மற்றெல்லாம் அருளறிவு என வகுத்தமை சிவமே என்கின்றார். ஆக அருளறிவு பெற்றவுடன் அதிதீவிர விருப்ப விடா பக்குவ நன்முயற்சி கொண்டு புறத்தே தடைபடாது ஜீவகாருண்யமும் அகத்தே ஆண்டவர் இருப்பிடமாகிய புருவமத்தியில் அன்பு கொண்டு செயல்பட மடலலாம் உலை மலர்ந்திராமுதம் உடலலாம் ஓடி நிரம்பும். இந்த அருளமுதம் உண்டால் இறைவன் இவருக்கு தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் வேதித்த என் தன்மை அன்பே என்கின்றார். இப்போ ஆடுகின்ற சேவடிக்கு ஆளாகி மாளாத ஆக்கைப்பட்டேன், கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்தையே குழாவுகின்றேன் என்கிறார். இலகு சிவபோக வடிவாகி தேல்கின்றேன். இலகு என்பது மிகவும் சுலபமாக சிகரமாகிய பேரொழியாகவும் மகரமாகிய பேராற்றலையும் பெற்று இன்ப வடிவாக திகழ்கின்றேன். எவ்வாறு பெற்றாரெனில் சிகரமும் மகரமும் சேர்ந்தனி உகரமும் அகரமுமாகிய அருட்பெருஞ்சோதி இதனை அதனுடன் சேர்க்க, இதனுடன் உகரத்தை வகரத்துடன் சேர்த்து வகரம் சிகரத்துடன் சேர வேண்டும். உகரம் அகரத்துடன் சேர்ந்து அகரம் வகரமாகி வகரம் சிகரத்துடன் சேர்க்க வேண்டும். இதனை முதற் சாதனம் கருணையாகி நாம் செயல்பட்டால் அகரமும் உகரமும் அழியா சிகரமும் வகரமுமாகிய வாய்மை மந்திரமே என்கின்றார். அருட்பெருஞ்சோதி கண் தயவாகி கல்லாயமனம் கரைந்து நீ பிற உயிரை காப்பாற்ற உன்னுள்ள மெய்ப்பொருள் ஓங்கி ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் பெற்று ஆக்கம் கூட மனதின் செயல்பாட்டால் உள்ளொளி விளங்கும். அருட்பெருஞ்சோதி இடமாகிய மனதின் செயல்பாடு வகார ஆற்றல் பெற்று வாராசக்தி இந்த ஆற்றலை ஆன்மறிவுடன் கூட்ட உலகறிவு கடந்து அருளறிவு பெற்று உயிர் ஒளி விளங்கும். தனி பெரும் கருணை நீ சிறிய தயவை கொண்டு சிறிய விளக்கத்தை கொண்டு நீ பலகாலம் தினசரி செயல்பட உன்னுடைய ஆன்மலாவமாகிய பேராற்றலும் இயற்கை உண்மை கடவுள் அருள் சக்தி எனும் தயவு பேராற்றல் வந்து கூடினால் அருட்பெருஞ்சோதி அறிவாகிய பெண்தன்மை உடைய ஆன்ம ஒளியுடன் பேரறிவாகிய வலது எனும் அருட்பெருஞ்சோதி கூடினால் கடவுள் நிலையறிந்து அம்மயமாகலாம். இதனை இடமும் வளமும் இதுவென்று அறியாயிருந்த என்னையை இடம் செய் நடமும் நன்று காட்டியே இந்த நாயனேனே வளர்க்கின்றாய் நல் அமுது ஊட்டியே என்பார். மேலும் முச்சுடார் ஆதியால் எச்சக உயிரையும் அச்சர காத்தருள் அருட்பெருஞ்சோதி எனவும் சூரிய சந்திர ஜோதிகள் ஜோதிர் என்று ஆரியர் புகழ்தரும் அருட்பெருஞ்சோதி எனவும் பதிவு செய்கின்றார்.
இந்த நிகழ்வு புறத்தில் தைப்பூச ஜோதி தரிசனம் அகத்தில் நம் சத்திய ஞான சபையில் நம்முள் காண வேண்டும். இதைத்தான் உண்டு குறை தீர்த்தேன், இலகு சிவ போக வடிவாகி மகிழ்கின்றேன் என்கின்றார். இளைப்பறியேன், தவிப்பறியேன், இடர் பசியறியேன். இளைப்பறியேன், விருப்பு வெறுப்பால் சோர்வடைவது மனம். உயிர்கருணை செய்ய செய்ய விருப்பு வெறுப்பற்று மனத்துக்கண் மாசு நீங்கி மனமது செம்மையாகும்போது எந்த விதமான தூக்கம், சோம்பல், துன்பம், அச்சம், ஏக்கம், வினை, மாயை இவை இன்றி நீ செய்த பரோபகார செயல் உனக்கு துணை செய்யும். தவிப்பறியேன், ஆன்மாவுள் எழுவது அவா, மனத்தில் எழுவது ஆசை. ஆன்மா அவனருளால் அவன்தாள் வணங்கி அவனையே நம்பி செயல்பட எல்லாம் செயல்கூடும். இடர் பசியறியேன், நீ கோடான கூடி உயிருக்கு பசி நீக்கியதால் உனக்கு ஆற்றல் கூடி இந்த ஆற்றல் உபகார சக்தி ஆன்ம அறிவுடன் கூட்ட அறிவினில் ஓர் அறிவாகி நிற்கும்போது இரத்தம் அனைத்தும் உள்ளுரிட சுக்கிலம் உறந்திடை பந்தித்து ஒருதில் ஆகிட மடலலாம் உலை மலர்ந்திட அமுதம் உடலலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட உன்னடி கண்டு புத்தமுதுணுவே என்னுள்ளத்து ஓங்கிய என்னுடைய அன்பே என்கின்றார். இந்நிலை அடைந்தால் பசி பகர வடிவ குழியில் இயற்கை உண்மை கூட கூட அமுது உண்ண பசி எனும் செயற்கை துன்பம் நிகழாது. விலகலில்லா திருவனையீர் பரமாச சொர்பராகிய பேரொளி உள்ள அவரே எல்லா உயிரும் ஆன்ம ஒளி, ஒளிக்குள் ஒளியாக பொய்யான உடலில் மெய்யாக உள்ளார். அவரை இந்த ஆன்ம ஒளி அடையும் வரை நம்மை விட்டு அவர் பிரிய மாட்டார். அப்படி உள்ள அவரை நாம் அணைய ஒரே வழி அகத்தில் ஆண்டவரிடத்து அன்பும் புறத்தில் ஜீவகாரணியம் செய்து ஒளி நெறி அக வழிபாட்டில் காலம் உள்ளவரை நின்று அருள் பூரணமானால் தானே வந்து கூடுவார். இதனை இயற்கை உண்மை வடிவினரை அணையவாரே, எல்லாம் செய்ய வல்லவரை அணையவாரே, இயற்கை விளக்கத்தவரை அணையவாரே, எல்லாருக்கும் நல்லவரை அணையவாரே, இயற்கை இன்பமானவரை அணையவாரே, இறமையெல்லாம் உடையவரை அணையவாரே, இயற்கை நிறைவானவரை அணையவாரே, என்னுடைய நாயகரை அணையவாரீர் என பதிவு செய்கின்றார். நீவிரலாம் பொசித்தே விரைந்து வம்மின் அம்பலத்தே விளங்கும் திருக்கூத்தின் அழகறியா திறம்பாடி ஆடும் நாம் இதுவே அருளுடையும் நெறி என வேத ஆகமம் ஆர்ப்பனவே. பொசிப்பு என்பது நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைப்பது. அதனை பெற அருளை பெறும் வழி கூறி அவ்வழியாக கடவுள் நிலை அறிந்து அம்மயமாக உள்ளார். வேத ஆகமம் ஆர்ப்பனவே. இந்த ஆகமம் எல்லா ஆகம வேதக்கும் மேல் நின்று ஓங்கியது அருட்பெருஞ்சோதி. இதனை ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கியது அருட்பெருஞ்சோதி என்கின்றார். எல்லா வேத ஆகமங்களுக்கும் முடிவாகிய இந்த வேத ஆகமத்தை போற்றுகிறது. அளவு குறிப்பிடாத ஆண்டவர் திருவருள் வெளிப்படும் காலம் இதுவே. விரைந்து இந்த அருளை பெற்று மேலேறுங்கள் என அழைக்கிறார் நம் அருட்பிரகாச வள்ளலார். அவர் கூறியபடி நாம் செயல்பட்டால் நமக்கு எல்லாம் செயல்கூடும். திருச்சிற்றம்பலம்.